வணக்கம். புதுமை தமிழ். இந்த தமிழை 21 எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் படிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதை உங்களுக்கு நான் யூடியூப் சேனல் வழியாக சுமார் 1 வருடத்திற்கு மேலாக ஒவ்வொரு பாடத்தையும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இதுவரை பார்த்து என்னை ஆதரித்துள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கவி வடிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை, இந்த மொழியை பற்றி நான் எழுதியுள்ள பாடலை, இந்த தமிழ் வடிவம் பற்றி நான் எழுதியுள்ள பாடலிலே சிறிதாக அந்த முழு பாடலையும் உங்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் இதை நான் படிக்கின்றேன். முதல் வகுப்பை முடிக்கும் போதே பிழையில்லாமல் தமிழை படிக்கும், பிழையில்லாமல் தமிழை எழுதும், பிழையில்லாமல் தமிழை பேசும். முதல் வகுப்பை, உங்கள் குழந்தை முதல் வகுப்பை நீங்கள் சேர்த்து 1 வருடம் முடிவதற்குள்ளாகவே பிழையில்லாமல் தமிழை படிக்கும், பிழையில்லாமல் தமிழை எழுதும், பிழையில்லாமல் தமிழை பேசும். அப்படி ஒரு நிலைதான் இந்த தமிழ். இந்த தமிழுடைய உண்மை 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நாம் நம் குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை விளக்கமாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். அடிப்படையிலே ஓர் ஆட்டம், உண்மையிலேயே ஓர் ஒழுக்கல், காலம் காலமாய் கண்டிராத ஒரு வழி, இப்படியும் ஒரு வழியா? இதை எனக்கு அறிவித்த இறைவா, உன்னையே நான் வணங்குகிறேன். உன்னையே புகழ்கிறேன், உன்னையே போற்றுகிறேன். என் தமிழினம் அறிவிற் சிறந்தது, ஆக்கத்தில் சிறந்தது, ஊக்கத்திலும் சிறந்தது, உலகிற்கும் வழிகாட்டி, மரபு வழி வந்த அறிவு, தமிழே ஓர் அறிவு களஞ்சியம், தமிழுக்குள்ளே ஓர் அற்புத பொக்கிஷம், எந்த மொழியிலும் இல்லா மதிநுட்பம், மிகுந்தே மிதக்கும் அழியா சாட்சி, உலகிற்கு எடுத்து இயம்பவும், உலகோர் எடுத்து கொள்ளவும், அறிவை அள்ளிக்கொள்ளவும், அறிவினை அள்ளிச் செல்லவும், நாம் தலை நிமிர்ந்து நிற்க, நம்மை உலகே வியந்து பார்க்க, பாமரன் கூட 10 நாளில் படிப்பறிவு பெறுவான். பாமரன் கூட 10 நாளில் படிப்பறிவு பெறுவான். இலக்கணமும் இலக்கியமும் இளைஞர்களின் எண்ணத்தில், காவியமும் காப்பியமும் அவர்களின் கை வண்ணத்தில். கனவுதான் காண்கிறேனா, நனவைத்தான் காண்கிறேனா, நம்ப முடியவில்லை என்னையே என்னால். கனவுதான் காண்கிறேனா, நனவைத்தான் காண்கிறேனா, நம்ப முடியவில்லை என்னையே என்னை. 30 எழுத்துக்களில் முத்து முத்தாய் தமிழ். எளிதாய் எழுதி எளிதில் புரிந்திட, அகரமும் ஆகாரமும் அர்த்தத்துடனே, இகரமும் ஈகாரமும் இயல்பாய் அறிவர்,
உகரமும் ஊகாரமும் ஊசலின்றி உள்ளத்தில் எகரமும் ஏகாரமும் என்றுமே மனதில் ஐகாரம் அறிவர் அச்சமே இன்றி ஒகரமும் ஓகாரமும் ஒன்றிடும் உள்ளத்தில் ஔகாரம் அறிவர் அசையாது நெஞ்சில் எழுதிடத் தயக்கம் இராது இனிமேல் எழுதிடத் தயக்கம் இராது இனிமேல் பிழை வரும் என்று பிதற்றிட மாட்டார் எழுதிடத் தயக்கம் இராது இனிமேல் பிழை வரும் என்று பிதற்றிட மாட்டார் தவறுகள் வருமெனத் தயங்கவும் மாட்டார் எழுத்தில் பிழையின்றேல் ஏக்கம் வந்திடாது ஊக்கம்தான் வரும் அறிவு பெட்டகம் தானாய் திறந்திட எழுதிடத் தயக்கம் இராது இனிமேல் ஏனெனில் 21 எழுத்துக்கள் மட்டுமே தமிழ், அதை படித்தாலே போதும். எழுதிடத் தயக்கம் இராது, நிச்சயமாக அதை எழுத கற்றுக்கொண்டு விடுவார்கள். பிழைகள் வரும் என்று பிதற்றிட மாட்டார், நிச்சயமாக பிழைகள் வரும் என்று பிதற்றிட மாட்டார். ஏனென்றால் 21 எழுத்து தமிழ் என்றால் அதில் எப்படி பிழைகள் வரும்? ஏனென்றால் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நிச்சயமாக முழுமையாக கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். தவறுகள் வருமென தயங்கவும் மாட்டார். இளமையில் கல் என்று சொல்லுவார்கள். இளமையில் கற்றால் பசுமரத்தாணி போல் பதியும் மனதில் என்பார்கள். பசுமரத்தாணி போல் மனதில் பதியும் என்றால் அன்று சிறிய வயதிலே சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகள், அந்த பாடங்கள் மனதிலே பதிந்து நிற்கும். எழுத்தில் பிழையின்றேல் ஏக்கம் வந்திடாது, ஊக்கம்தான் வரும் அறிவு பெட்டகம் தானாய் திறந்திட. மேலும் பின்னர் பார்ப்போம் அடுத்த கட்டத்திலே. நன்றி, வணக்கம்.